சுவிசேஷத்தை உயர்த்தணும். ஆண்டவர் ஸ்தோத்திரம் செலுத்துறது மாத்திரம் இல்லை, எப்படி உயர்த்துறது 4 விதத்தில் பவுல் எப்படி செஞ்சாருன்னு அந்த விதத்தில் நம்ம பார்க்கணும். சுவிசேஷத்தின் மகிமையை நம்ம புரிஞ்சுக்கணும், சுவிசேஷத்தின் மேலே எல்லா நம்பிக்கையும் வைக்கணும், சுவிசேஷத்துக்கு நம்ம எவ்வளோ கடன் பட்டிருக்கிறோன்னு உணரணும், சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு தைரியத்தை கொடுக்கணும்னு ஜெபிக்கணும். 4 காரியங்களை தான் சுவிசேஷத்தை உயர்த்துறது. முதலாவது சுவிசேஷத்தின் மகிமையை புரிஞ்சுக்கங்க. உலகமெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக சுத்தும் போது, இந்த மதம் அந்த மதம்னு மனுஷங்களாம் மதங்களை ஏற்படுத்தும் போது, இந்த உலகத்திலேயே கடவுள் வெளிப்படுத்தின ஒரே சத்தியம் என்ன? சுவிசேஷங்க. மனுஷன் எப்படி பரிகாரத்தை காண முடியும், ரட்சிக்கப்பட முடியும்னு பரலோகத்திலேருந்து வெளிப்படுத்தப்பட்ட கடவுளுடைய ஒரே ரகசியம் காஸ்பல். தெரியுமா? அது எவ்வளோ பெரிய மகிமை. மனுஷர்களாக கூடி, கிறிஸ்தவர்களாக கூடி, சபைகளாக கூடி ஏற்படுத்தினது இல்லை காஸ்பல். பரலோகத்தில் இருக்கிற தேவன், மறைச்சு வச்சிருந்த தேவன் அந்த ரகசியத்தை ஆவியின்